Hey moms to be, welcome back to our channel. Pregnancy சீரீஸோட ஃபைனல் மந்த்துக்கு வந்து நம்ம வந்துட்டோம். ஸோ மந்த்துன்னு சொல்ல முடியாது, மந்த்ஸ்ன்னு சொல்லலாம். சில மதர்ஸ்க்கு அது வந்து 10 months தாண்டியும் 42 weeks வரைக்கும் கூட அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ இப்போ நாங்கள் 9th and 10th மந்த்க்கான வீடியோ, அதாவது அதோட சிம்டம்ஸ் அண்ட் ஆஸ் யூஷுவல் டயட் சார்ட் எல்லாமே நாங்கள் சொல்ல போகிறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஹாப்பியஸ்ட் வீடியோ, பிகாஸ் டெலிவரி ஆக போகுது, பேபி வெளியில் வர போகிறாங்க. ஸோ 9th மந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயட்டோ இல்லை சிம்டம்ஸ் இதெல்லாம் வந்து தனியாக ஒன்றும் கிடையாது, அப்படியே ஃபாலோ ஆகுறது தான் 8th மந்தோட. ஸோ எக்ஸ்ட்ராவாக என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்டர்னல் சேஞ்சஸ், பாடி வந்து ப்ரிப்பேர் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கும் ஆல்ரெடி. அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டுருக்கோம். ப்ரிப்பேர் ஆக ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்மளோட பெல்விக் போன்ஸ் அண்ட் வெஜைனா, சர்விக்ஸ், யூட்ரஸ் எல்லாமே சேர்ந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கிறது. இப்போ ஃபுல் ஃபார்மில் வந்து ப்ரிப்பேர் ஆகிருக்கும் பேபியை வந்து புஷ் பண்ணுறதுக்கு. ஸோ 9th மந்த் தான் வந்து மோஸ்ட் 99% or 90% ஆஃப் த விமென் வந்து டெலிவர் பண்ணுறது 9th மந்தில் தான். ஸோ ரொம்ப ரேராக தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 வீக்ஸை தாண்டி மேக்ஸிமம் 42 வீக்ஸ் வரைக்கும் போகிறது வந்து கொஞ்சம் விமென், கொஞ்சம் மதர்ஸ்க்கு அது நடக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து 38, 39, 37 இந்த வீக்ஸ்லேயே வந்து பேபி எல்லாமே டெலிவர் பண்ணிடுவாங்க எல்லோரும். ஸோ இதுக்கான என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அண்ட் என்னென்ன பாடி சேஞ்சஸ் இருக்கும்ன்றதை நம்ம சொல்கிறோம். பிகாஸ் டயட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபாலோ பண்ண வேண்டியது தான். மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கான்ட்ராக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அண்ட் உள்ள என்னெல்லாம் நடக்கும், பேபி எப்படி இருப்பாங்க. ஸோ பேபியோட க்ரோத் ஃபஸ்ட்டு பேசலாம். பேபியோட க்ரோத் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிருப்பாங்க. அண்ட் கேஜி வெயிட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 வரைக்கும் வந்திருப்பாங்க. சில மதர்ஸ் நல்லா கொஞ்சம் சாப்பிட்டு நல்லா பாப்பா குண்டாக இருக்க மதருக்கு 3.5, 4 வரைக்கும் கூட போக சான்சஸ் இருக்குது. ஸோ என்னோட ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பேபியோட க்ரோத் வந்து 3க்குள்ளே இருக்குது பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் 2.5 to 3 இதுக்குள்ளே இருந்தால் நார்மல் டெலிவரி உங்களுக்கு ஈஸியாக நடக்கும். ஸோ 3-4 வரைக்குமே நார்மல் டெலிவரி ஈஸி தான். பட் ஸ்டில் ஸ்பான்டேனியஸ் நார்மல் டெலிவரியே வந்து பார்த்திங்கன்னா 3 டைப்ஸில் இருக்குது. ஸ்பான்டேனியஸ் ஒன்று இருக்குது, ஃபோர்செப்ஸ் வச்சு எடுப்பாங்க அண்ட் வேக்யூம் வச்சு எடுப்பாங்க. ஸோ நமக்கு வந்து ஸ்பான்டேனியஸ் தான் தேவை, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு எடுக்கிறது தேவையில்லை. பிகாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு எடுத்தால் ரிஸ்க் நிறைய இருக்குது. அம்னியோட்டிக் ஃப்ளூவிட் பார்த்திங்கன்னா அதுவும் ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்கணும், ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கம்மியாக இருக்கக்கூடாது. பேபிஸோட செஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராமினெண்ட்டாக இருக்கும். ஹெட் எல்லாமே கவர்ட் ஆகிருக்கும் ஹேரோட, நெயில்ஸ் நல்லா வளர்ந்துருக்கும். ஆல்ரெடி அந்த ஃபார்ம் ஆகிருக்க குட்டி குட்டி ஹேர் எல்லாம் ஷெட் ஆகிருக்கும் நேரம். ஸ்கின் கொஞ்சம் நல்லா மெச்சூர்ட் ஆகிருக்கும், போன்ஸ் ஹார்டன் ஆகிருக்கும். ஸோ எல்லாமே நல்லாவே ஃபார்ம் ஆகிருக்கும். இன்டர்னலாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூட்ரஸ் வந்து ப்ரிப்பேர் ஆகிருக்கும். பேபி வந்து செஃபலிக்கில் இருந்தாங்க அப்படின்னா சில பேருக்கு பேபியோட ஹெட் வந்து பெல்விக் போனுக்கு நடுவில் போயிருக்கும். அப்படிலாம் ஸ்டில் சில பேபிஸ் வந்து போயிருக்க மாட்டாங்க. பட் டூ அண்ட் ஃப்ரோ தண்ணி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா டூ அண்ட் ஃப்ரோவில் அவங்க ஆடிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் தண்ணி அப்போ இந்த டைமில் கம்மி பண்ணிக்கணும். தண்ணி குடிக்கிறத கம்மி பண்ணிவிட்டு அப்போது வாக்கிங் நிறைய போயிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக அந்த 38, 39 வீக்கில் பேபியோட ஹெட் வந்து அந்த பெல்விக் போனுக்கு நடுவில் போக ஆரம்பிச்சிடும். உங்களோட மசில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா லூசன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் சில பேருக்கு ப்ளீடிங் இருக்கலாம், சில பேருக்கு வெஜைனல் டிஸ்சார்ஜ் இருக்கலாம். ப்ரெஷர் நம்மளுக்கு ரொம்ப அதிகமாகும், பின்னாடி பேக் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும், மூச்சு விட ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், படுக்கவே முடியாது சுத்தமாக. சில மதர்ஸ்க்கு தூக்கமே இருக்காது. ஸோ நம்மளால் ஒன் சைட் மட்டும்தான் படுக்கணும், அதுவும் படுக்க முடியாது, படுத்து எழுந்திருக்க முடியாது நம்மளால். ஸோ இது வந்து ரொம்ப ஓவராக இருக்கும், ஹார்ட் பர்ன் இருக்கும், கான்ஸ்டிபேஷன் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் மெயினாக வந்து அவாய்ட் பண்ணணும்னு நினைக்க வேண்டியது கான்ஸ்டிபேஷன். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்வேன். பேபியோட மூவ்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வயிறு வந்து நல்லாவே பெருசாக இருக்கும். ஸோ பேபியோட மூவ்மெண்ட்ஸ் நல்லா தெரியும். நடக்கும்போது கொள்ளும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹெவினஸ் வந்து உங்களோட வயிறில் தெரியும். ப்ரெஷர் உங்களுக்கு வெஜைனால வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் இதில் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது உங்களோட பேபியோட கிக்ஸ். ஸோ பேபியோட கிக்ஸ் வந்து ஒரு நாளைக்கு நம்மளுக்கு வந்து கவுண்ட் சொல்லுவாங்க டாக்டர்ஸ், இவ்வளோ கவுண்ட்ஸ் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கவுண்ட் வந்து நம்மளுக்கு கம்மி ஆயிருக்கு அப்படின்றத வந்து நம்ம கம்மி ஆயிருக்கான்றதை செக் பண்ணணும். ஸோ மேபி உங்களால் கவுண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியலனாலும் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு 6-7 மந்த்ஸ்லேருந்து கிக்ஸ் தெரியும். ஸோ 8th மந்தில் நல்லாயிருக்கும். ஸோ 9th மந்த்லேயும் அதே தான் இருக்கணும், இன்னும் அதிகமாக தான் ஆகுமே தவிர கம்மியாகக்கூடாது. ஸோ எப்படி வந்து நான் ப்ரிகாஷன்ஸாக முன்னாடி சொன்னனோ அதே மாதிரி இதுவும் ஒரு ப்ரிகாஷன் தான். ஸோ வெஜைனல் டிஸ்சார்ஜ், ப்ளீடிங் ஒரு ப்ரிகாஷன் தான், பேபியோட கிக்ஸும் ஒரு ப்ரிகாஷன் தான். அதிகமாக இருக்குது, நார்மலாக இருக்குது, நல்லா இருக்குன்னா ப்ராப்ளமே இல்லை. பட் கம்மியாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்கள். அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். பிகாஸ் இந்த டைமில் வந்து என்ன வேணால் நடக்கலாம். பேபியோட வெயிட் அதிகமாக இருக்கலாம்,
தண்ணி அதிகமாக இருக்கலாம், தண்ணி பேபி நிறைய குடிச்சிடலாம், அவங்களோட மோஷன் அவங்களே குடிச்சிடலாம், மூச்சு திணறலாம், என்ன வேணால் நடக்கலாம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 9th மந்த்லேயும் நடக்கலாம், 8th மந்த் எண்ட்லேயும் நடக்கலாம். ஸோ 9th மந்தில் மெயினாக நடக்க சான்சஸ் இருக்குது. இதில் எது நடந்தாலும் சரி உங்களுக்கு இமீடியட்டாக வந்து டெலிவரிக்கான ப்ரிப்ரேஷன் தான் பண்ணுவாங்க டாக்டர்ஸ் எப்போவுமே. அண்ட் இன்னொரு சிம்டம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஏரியோலா அண்ட் நிப்பிள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிளாக் ஆகிடும். இது வந்து இப்போன்னு கிடையாது, உங்களுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் மந்த்ஸ்லேயே கூட ஸ்டார்ட் ஆகலாம். அப்படி இல்லாதவங்களுக்கு இந்த 9th மந்தில் கண்டிப்பாக நடக்கும். போன மாதம் வந்த மாதிரி கொலஸ்ட்ரம் போன மாதம் வராதவங்களுக்கு இந்த மாதம் வரலாம். அண்ட் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா இன்னமும் அதிகமாகலாம். இச்சிங் வந்து சில பேருக்கு கம்மியாயிடும் இருக்காது, சில பேருக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஹேர் க்ரோத் பார்த்திங்கன்னா யூஸ்வல் நல்லாவே இருக்கும். ஸ்கேன் ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி 9th மந்த் வந்துருச்சுன்னா 15 days ஒன்ஸ் இல்லை சில டாக்டர்ஸ் 1 week ஒன்ஸ் கூட உங்களை ஸ்கேன் பண்ண வர வைப்பாங்க. ஸோ ஒரு வாட்டி ஹார்ட் பீட் செக் பண்ணுவாங்க, இன்னொரு வீக் வந்து பேபியோட க்ரோத் ஃபுல் க்ரோத் செக் பண்ணுவாங்க. ஸோ கண்டினியூஸாக வந்து உங்களோட ஹெல்த் அண்ட் பேபியோட ஹெல்த்து பிளட்டு பிபி எல்லாமே செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ முன்னாடி ஃபஸ்ட்டு மந்த் வந்து நான் சொல்லியிருப்பேன் ஒரு செட் ஆஃப் டெஸ்ட் அண்ட் ஸ்கேன்ஸ் கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு, பிளட்டு யூரின் எல்லாமே. அதை திரும்பவும் வந்து 9th மந்தில் ஒரு வாட்டி எடுக்க சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பேபியோட ஹார்ட் பீட், பேபியோட ஃபுல் க்ரோத் செக் பண்ணுவாங்க. அண்ட் உங்களோட அம்னியாட்டிக் ஃப்ளூயிடோட இண்டெக்ஸ் செக் பண்ணுவாங்க, வெயிட் செக் பண்ணுவாங்க. இப்போ 9th மந்த் வந்து ரொம்பவே ஜாலியாக இருக்க போகுது. டெலிவரி டைம் வரப்போகுது, கிட்ட நெருங்கிடுச்சு. ஹாஸ்பிட்டல் பேக் ரெடி பண்ணிக்கோங்க, உங்களோட ப்ரூஃப்ஸு ஸ்கேன்ஸு ரிப்போர்ட்ஸு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பேபி நேம்ஸ் எல்லாம் நீங்கள் ஆல்ரெடி சூஸ் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் பக்கத்தில். என்ன பேபி வரப்போகுது அப்படின்றதையும் நீங்கள் வந்து ஆளாக எதிர்பார்த்துட்ருக்கலாம். 10th மந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா above 40 லைக் 40, 41, 42 இதுதான் 10th மந்த். ஸோ 10th மந்த் வந்து பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ இதே தான் இருக்கும். 9th மந்தில் நடக்க வேண்டியது 10th மந்தில் நடக்கலாம். ஸோ இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டேட். ஸோ டியூ டேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்ட வந்திருக்கும். ஸோ உங்களோட டேட்டுக்குள்ளே ஒன்று பிறக்கணும், அப்படி இல்லைன்னா டேட் அன்றைக்கி பிறக்கணும். டேட்டை தாண்டிடுச்சுன்னா மேபி 1 or 2 days நீங்கள் வெயிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டாக்டர்கிட்ட ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மேபி இன்னமும் உங்கள் பேபி வந்து ரெடி ஆகாமல் இருக்கலாம் வெளியில் வரத்துக்கு. அவங்க டைம் கொடுப்பாங்க, 1 week வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு மாதிரி வெயிட் பண்ணிக்கலாம். பட் நீங்களே வந்து 1 or 2 weeks கழிச்சு போகாதீங்க. ஸோ மேக்ஸிமமே டாக்டர்ஸோட சஜஷன் வந்து 42 weeks வரைக்கும் தான் ஒரு பேபி வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கும் அப்படின்றது தான் நான் வந்து படித்தது. ஸோ 42 weeks தாண்டக்கூடாது. ஸோ 9th மந்த் அண்ட் 10th மந்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப ஹாப்பியான விஷயம் நடக்க போகுது. இவ்வளோ நாள் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த பொருள், ஒரு ப்ரெஷியஸ் கிஃப்ட் உங்கள் கையில் வந்து கிடைக்க போகுது. ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள், ரொம்ப சேஃபாக இருங்க. அண்ட் இப்போ வந்து கோவிட் டைம் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து கோவிட் டெஸ்ட் வந்து முன்னாடி எடுக்க சொல்லிடுவாங்க. ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். 9th மந்த் ரொம்ப மெயினான மந்த்து. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. சாங்ஸ் கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இதை விட ரொம்ப என்ஜாயபிளான மொமெண்ட் வந்து உங்கள் பேபிக்கிட்ட பேசுங்க, சிரிங்க, சாங்ஸ் கேளுங்க. வெளியில் வர போகிறோம், நம்ம பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக பேசுங்க. ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நல்லாவே ஹாஸ்பிட்டல் அண்ட் டெலிவரி வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ எங்களோட ப்ரெக்னென்சி சீரீஸ் வந்து நாங்கள் ஹாப்பியாக முடிச்சிருக்கோன்ற ஒரு சந்தோஷம் எங்களுக்கு இருக்குது. ஹோப் நீங்கள் எல்லாருக்கும் வந்து உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் கரெக்டான இன்ஃபர்மேஷன் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தந்திருக்கோம் அப்படின்றத நம்புகிறோம். நிறைய நம்மளோட பாடி சேஞ்சஸ் இருக்கும், நம்மளோட மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். இதெல்லாம் தவிர்த்து நமக்குள்ளே ஒரு உயிர் ஃபார்ம் ஆகுது. நம்ம ஒரு லைஃப், ஒரு புது ஹியூமன் பீங்கே வந்து உருவாக்கி இந்த வேர்ல்டுக்கு நம்ம கொண்டு வரோம். அந்த ஹாப்பினஸ் நீங்கள் எப்போ நினச்சாலுமே உங்களுக்கான அந்த வலி வேதனை எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஸோ அது மட்டும் நினச்சிக்கோங்க. அந்த உயிரை அழகாக வெளியில் கொண்டு வாங்க. அது என்ன டைப் ஆஃப் டெலிவரியாக இருந்தாலும் பரவாயில்ல, சிசேரியன், நார்மல் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. அழகாக கொண்டு வாங்க, அழகாக பார்த்துக்கோங்க, அழகாக வளர்த்துருங்க. ஸோ உங்களோட பாடியும் பார்த்துக்கோங்க, பேபியும் பார்த்துக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களோட ப்ரெக்னன்சியும் என்ஜாய் பண்ணுங்கள். போஸ்ட்மார்ட்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும், அதையும் பரவாயில்ல, என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி ப்ரெக்னன்சி.